நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார்கிட்ட பேசுறோம்ன்றத முக்கியத்த விட, நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் நம்ம இப்ப இருக்கிற காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன்னு உங்களுக்கு சொல்றேன். வணக்கம், நான் அட்வொகேட் ஜோனிகா. நீங்க வாட்ஸ்அப் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட்ல இப்போ என்னவோ புது புது ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து பேசுறதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க பேசுறப்போ நிஜமாவே நீங்க சேஃபா இருக்கீங்களா? நீங்க நினைக்கலாம் வாட்ஸ்அப்ன்றது பிரைவசி தானே, நம்ம என்ன வேணா பேசலாம், யார்கிட்ட வேணா பேசலாம், எல்லாம் ஓகே தான். யார்கிட்ட பேசலான்றது கரெக்ட் தான், ஆனா என்ன வேணா பேசலான்றது தப்பு. சி ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டீங்க. நான் ஜென்ரலா வாட்ஸ்அப்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு ஆப்பையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டீங்க, நீங்க வந்து சொல்றீங்க இந்த மாதிரி, உனக்கு தெரியுமாப்பா, இவன் இப்படி, அவ இப்படி, அவ இவ கூட போனா, இவ அவன் கூட போனா. நம்ம ஜென்ரலா புரணி பேசும்போது என்ன ஆகும்னா, ஒரு சிலர் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல்ல எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க பேசுறத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, பாத்தியா உன்னை பத்தி இப்படி சொல்றா, இது உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இப்போ ஸ்கூல்ஸ்லேயே முக்கியமா இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் உன்னை பத்தி இப்படி சொன்னா கரெக்டா? அப்போ வந்து ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் விட்டுருங்க. சில நேரத்தில் அவங்க கேஸ் போடுவாங்க, நிறைய இடத்துல கேஸ் போட மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருப்போம், இப்பெல்லாம் பண்ணுறது தப்பு, அப்படி தெளிவாக இருக்கிறவங்க கேஸ் போட்டுருவாங்க. நீங்கள் இன்கேஸ் தெளிவு இல்லாமல் நீங்கள் பேசி மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். நீங்கள் கேட்கலாம், நான் சும்மா தானே பேசிட்டு இருந்தேன், இவன் என்ன தப்பா போய் கேஸை போட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கேஸில் அப்படி உங்களுக்கு மேலே கேஸ் வந்துச்சுன்னா, நீங்கள் தப்பாக சொல்லி உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை, அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சரியான பிரச்சனை மாட்டுவீங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் தப்பாக அவங்கள பேசுனதுக்கு மான நஷ்ட வழக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி புரணி பேசுனதுக்கு அது ஒரு செக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து புரணி தானே பேசுவோமே அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையில் மாட்டுவீங்க. நீங்கள் கேட்கலாம், அப்படி யார் இதெல்லாம் சொல்கிற? சட்டத்தில் நிறைய இருக்குது, ஆனால் நான் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு சில இதெல்லாம் சொல்ல போகிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ரைவேட் மெசேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரைவேட் மெசேஜஸ்னா நானும் இன்னொரு பர்சனும் பேசிட்டு இது வந்து ப்ரைவேட்டாகவே இருக்கும் அப்படின்லாம் இல்லை. இந்திய சட்டத்துல நீங்க யாருக்கிட்ட வேணா பேசுங்க, ஆனா நீங்க பேசுறது ஒரு லெவல் தான். நீங்க அந்த என்ன லெவல் அப்படின்னு கேட்கலாம். அது என்ன லெவல்னா, மத்தவனோட வாழ்க்கை பாதிக்கப்படும் போது உங்களோட அந்த ரைட் டு பிரைவசி எல்லாம் போயிடும். ஒருத்தவங்களோட சட்ட ரீதியான அவங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் வாழ்றோம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு சில ப்ரொடெக்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நம்ம நல்லா வாழணும், ஃப்ரீயா வாழணும், இதை மாதிரி என் பேரு கெடாமல் வாழணும் அப்படின்றதெல்லாம் நிறைய நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம ரூல்ஸ் இல்லை, நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த ரைட்ஸை யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து வீட்டு முதல்வர் மாதிரி. அதாவது வீட்டில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்கன்னா, வீட்டு முதல்வரையே நம்ம வம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும்ல. அதுதான் அதே மாதிரி கதை தான் இது. நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணாலும் மற்றவங்களோட ரைட்ஸை நம்ம டச் பண்ணுற மாதிரி இல்லை அவங்கள சீண்டி பார்க்குற மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனைலாம் மாட்டோம். நீங்கள் கேட்கலாம், இது நம்ம என்ன எவிடன்ஸாக எடுத்துக்குவாங்களா, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க கோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி ஏதாவது எழுதி தான் வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடுதாசியில் இல்லை வந்து ஏதோ ஒரு போஸ்டர் எழுதி இவன் அப்படிப்பா இவன் அப்படிப்பான்னப்போ அந்த ப்ரூஃப் வேறு. அதே ப்ரூஃப் இப்போ டிஜிட்டல் மெத்தட்ஸில் வந்துருச்சு. நீங்கள் எங்கே எது பேசினாலும் ப்ரூஃப் இல்லாமல் பேசுனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுவும் ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தாலும் பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும். கண்ட இடத்துல பேசுனீங்கன்னா அப்புறம் டேட்டா பிரீச்னு போட்டு விட்ருவாங்க. அது பேர் தான் கம்பெனி கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி டீல் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேயே இது சொல்கிறாங்க, இதை வந்து அட்மிசபிள் பண்ணலாம். ஆனால் அட்மிசபிள் பண்ணுறதுக்கும் அட்மிசபிள்னா இதை வந்து எவிடன்ஸாக எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு கோர்ட்ஸ் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சும்மா வந்து இந்தாங்கப்பா ஸ்க்ரீன்ஷாட்டு அப்படின்லாம் சப்மிட் பண்ண முடியாது. இதுக்குன்னு ப்ரூஃப், இந்த ப்ரூஃப் வேலிட்னு நம்ம வந்து சிக்னேச்சர் வாங்கணும், அதாவது ஒரு அப்ரூவல் வாங்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது, அது நம்ம அப்புறமா பார்ப்போம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எடுத்தோடனே கோர்ட்டில் போய் இதான் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு சப்மிட் பண்ண முடியாது. நீங்கள் கேட்கலாம், என் ஃபோன்லேயே இருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் ஃபோனாக சப்மிட் பண்ணி சொல்லலாம். இதை மாதிரி இங்கே பாருங்கள், இதுதான் இவங்க பேசியிருக்காங்க, இதெல்லாம் தான் என் கிளைண்ட்டோட இது, இல்லைனா இது என்னோட சாட்ஸ், சம்திங் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை சப்மிட் பண்ணணும், அதில் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் அதை ஆல்டர் பண்ணுவாங்கல்ல. இப்போ எடிட் ஆப்ஷன் கூட வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு. நாளைக்கு அவங்க எடிட் பண்ணிட்டு, இல்லை நான் இது பேசலை, நான் முன்னாடியே எடிட் பண்ணிட்டேன்,
இதை நான் அவங்க வந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கவுண்டர் வரும்ல. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதுக்கு சர்டிஃபிகேட் எடுக்கணும். இது வந்து உண்மையிலே உள்ளது தான், இதை ஆல்டர் பண்ணலை, இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது. சரி, இது வந்து இன்னொரு ஒரு கேஸில் முக்கியமாக ஃபஹீமா ஷெரீன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த எவிடன்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்கலாம், சரி நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது கூட இதெல்லாம் யோசிச்சு பேசணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, நீங்கள் வந்து உங்ககிட்டயே தனியாக பேசுறதுனா கூட கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா நம்ம பேசுறது வந்து யார் எத்தனை நேரத்தில் வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி எங்கேயாவது லீக் ஆகும்னு தெரியாது. நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா நான் வந்து தனியாக வந்து பெனாத்திட்டு இருந்தேன், அப்போ வந்து யாரோ வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்றப்போ, அப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தனியாக ஏதாவது வந்து நம்மளா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நம்மளுக்குள்ளேயே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஒருத்தவங்கன்னா, அது வேற இருக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் தனியாக பிரெயின் ஸ்டார்ம் பண்ண போகிறீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஃபோன், ஆடியோ டிவைசஸ், வீடியோ டிவைசஸ் அதெல்லாம் கொஞ்சம் தனியாக வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஹேக்கிங்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட வாய்ஸை வந்து அவங்க எடுத்து அதை மாடுலேஷன் மாற்றி நம்ம பேசுகிற மாதிரி நிறைய இதெல்லாம் வெளியில் வருது. இது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாகவும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.